ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலாம். அங்கேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடிங்க இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரிக்குங்கிறது ஆல்ரெடி எல்லோரும் தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எப்படி இன்ஸ்டாகிராமை வந்து யூஸ் பண்ணாலும் நெட்டோட யூசேஜ் வந்து கம்மியாகிறது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு விஷயம் சொல்லுவோம். நம்ம டெய்லியும் சண்டே ஆனால் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லைன்னு. ஸோ ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இப்போ வாங்க அந்த மெத்தடை பற்றி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறணும். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் தான் நம்ம அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ப்ரொஃபைல். உங்களுக்கு பர்சனல் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் இங்கே மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம அந்த செட்டிங்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே உள்ள அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு லாஸ்ட் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். வேறு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண தேவையில்லை. இது உள்ள வந்துச்சிங்கன்னா நேராக செல்லுலர் டேட்டா யூசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அதில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வேறையும் கன்ஃபியூஸ் ஆகணும். இதில் போனீங்கன்னா டேட்டா சேவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக மட்டும் தான் இந்த ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். தெரிஞ்சவங்க யாரும் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு கமெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, இதில் வந்து நீங்கள் டேட்டா சேவருங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க. ஹை ரெசல்யூஷன் வீடியோஸ் வந்து ஒன்லி வந்து நம்ம ஒய்ஃபை ஒன்லி அப்படிங்கிறத வச்சுக்கணும். சில பேர் அறிவாளித்தனமாக செல்லுலர் டேட்டா ப்ளஸ் ஒய்ஃபைன்னு வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் வைக்கிறதும் அந்த டேட்டா சேவருங்கிறத ஆன் பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அதை ஃபஸ்ட்டு எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒய்ஃபை ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம இப்போ வச்சுக்கிடுவோம். ஸோ ஓகே, இது மட்டும் இல்லாமல் இன்னொரு 2வது டிப்ஸ் ஒன்று இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு டிஸ்க்ளைமர் வந்து நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வீடியோ பார்க்குறது குவாலிட்டி வந்து கம்மியாக தான் ஆகும். ஸோ வீடியோ குவாலிட்டி கம்மியாகிறதுனால தான் நம்ம டேட்டா சேவர் வந்து ஆன் பண்ணியிருப்போம். அதனால் நம்மளோட டேட்டா வந்து சேவ் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் டிஸ்க்ளைமர் வந்து நான் சொல்லிட்டேன். அப்புறம் கீழே வந்து எல்லோரும் நீங்கள் சொன்ன ஆப்ஷனை ஓன் பண்ணோன்னே எனக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ குவாலிட்டி கம்மியாச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி தான் முக்கியம்னா நீங்கள் அந்த செல்லுலர் டேட்டாவில் போய் நீங்கள் அந்த டேட்டா சேவரை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொல்ல டிஸ்க்ளைமரு. ஸோ இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, கீழே வந்து கனெக்டட் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. இல்லை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு இதுதான் முக்கியம், நிறைய லிங்க் ஷேர் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதை டிஸ்கனெக்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வரப்போ ஃபேஸ்புக் வந்து சிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த சிங்க் ஆகிறத வந்து நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி அது சிங்க் ஆகிறதுனால நெட்டும் தேவையில்லாமல் போகும். நம்ம சில நோட்டிஃபை பண்ணியிருப்போம். இன்ஸ்டாகிராமுக்குள்ளே உள்ள வரும்போது மேலேருந்து ஃபேஸ்புக்லேருந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து வரும். ஸோ இது மாதிரி நடக்கிறதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால் நம்ம நெட்டு மட்டும் இல்லை, சார்ஜுமே வந்து ஃபோனில் நிறையவே நிற்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம வந்து முடிஞ்சு போச்சு. இந்த 2 ட்ரிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லைங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோவுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நியூஸு, நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து சண்டே ஆனால் வீடியோ வந்துடும். ஸோ அதனால் யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் உள்ள ஒரு சில வீடியோஸ் வந்து எண்டு கார்டில் கொடுக்குறேன். இருந்து செக் பண்ணி பாருங்கள்.